தெய்வ பக்திக்கும், அன்புக்கும், பண்புக்கும் அடையாளமா விளங்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு, அவங்க ராசி முதல் ஏனைய 11 ராசிகள்ல, மொத்தமா 12 ராசிகள்ல உங்க ஜனன ஜாதக அடிப்படையில உங்க ராசிக்கு சனி பகவான் எந்த நிலையில இருந்தா, எந்த ப ச ஸ்தானத்துல இருந்தா என்ன பலன் செய்வார்? அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அ அதாவது துலா ராசி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, சரராசி. ரொம்ப பரபரப்பா, சுறுசுறுப்பா இயங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. வேகம் எப்பயுமே இவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலயும் துருதுருன்னு செயல்படக்கூடிய தன்மைகள் வந்து இருக்கும். அதே நேரத்தில தெய்வ பக்தியில இவங்கள அடிச்சுக்க ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து இறை நம்பிக்கையும், இறை பக்தியும் நெறைய கொண்டவங்களா இருப்பாங்க. ஆனா, அந்த இறை பக்திக்கும், இறை நம்பிக்கைக்குள்ளயும் இவங்க வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு தான் வருவாங்க. அவ்வளோ சீக்கிரமா வந்து ஒரு லாஜிக் மீறின விஷயங்கள நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து இது வந்து ஆன்மீகத்திலேயே அவங்க வந்து அத அப்ளை பண்ணுவாங்க. பக்தின்ற இயல்பா இருக்கும். அது சின்ன வயசுல ஒரு மாதிரி இருக்கும். ஒரு நடுத்தர வயசுக்கு வரும்போது வந்து, ஆ இதெல்லாம் உண்மதானா? அப்படின்ற ஒரு லாஜிக்கலான கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேள்வியில வந்து, அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில தேடி, அந்த பதிலுக்கு மூலியமா ஒரு நல்ல ஒரு ஞானத்தை அடையக்கூடிய ஆற்றல் வந்து இந்த துலா ராசிக்காரர்களுக்கு உண்டு. அ காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ராசி அதிபதி வந்து அசுர குருவான சுக்கிரன். இவங்களோட கோட்பாடுகள் என்னவா இருக்கும் அப்படின்னா, நாமளும் சந்தோஷமா இருக்கணும். நம்மள சுத்தி இருக்கவங்களும் சந்தோஷமா இருக்கணும். இத இப்படி திருப்பியும் சொல்லலாம். அதாவது நம்மள சுத்தி இருந்தவங்க நல்லா இருந்தா, நாம நல்லா இருப்போம். அப்படின்ற ஒரு ஒரு உன்னதமான ஒரு கொள்கையோட வாழக்கூடியவங்களா இருப்பாங்க.